அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்சிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமானுக்கு எந்தெந்த வகையில அபிஷேகம் பண்ணா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா நாம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனட வைங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்றத பார்க்கிறதே நமக்கு மிகப்பெரிய கோடி புண்ணியம். இருந்தாலும், நாம சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகத்த, அந்த அபிஷேகம் செய்வதனால் என்னென்ன அபிஷேகம் செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தி இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்லப் போறேன். தயிரை கொண்டு நாம்ப ஈசனுக்கு அபிஷேகம் செய்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பசும் பால் கொண்டு சிவபெருமானை அபிஷேகம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். பசு நெய்யால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வரியம் கிடைக்கும். ருத்ராசம் கொண்டு அபிஷேகம் செய்தால் ஆனந்த வாழ்வு அமையும். தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் தேகம் பொலிவு பெறும். மஞ்சள் நீரில் அபிஷேகம் செய்தால் மங்களம் உண்டாகும். மாம்பழத்தால் அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீரும். திராட்சை சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். தூய நீரில் அபிஷேகம் செய்தால் இழந்த பொருட்களை மீண்டும் கிடைக்கச் செய்வார் சிவபெருமான். பேரிச்சம்பழத்தை கொண்டு அபிஷேகம் செய்தால் எதிரிகள் விலகுவார்கள். சந்தனத்தை அரைத்து எடுத்து அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். மலர்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தால் பூலோக பாவம் அகலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.